ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டின்னருக்கு வந்து தோசை, அப்புறம் ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் வந்து பியோர் வெங்காய சட்னி இதுதான் செஞ்சுருந்தேன். ஸோ தோசைக்கல்லில் வந்து தோசை நல்லா ஒட்டாமல் வரணும் அப்படின்னா ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி அதை வந்து நம்ம எண்ணெய் தொட்டு நல்லா தோசைக்கல் மேலே பரப்பி விட்டோம் அப்படின்னா தோசை நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும். ஸோ இந்த டிப்ஸ் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தோசை மாவில் தான் இன்றைக்கி நான் வந்து ஊத்தப்பம் வந்து ஊற்றிருந்தேன். தோசை மாவு வந்து நல்லா மொத்தமாக எடுத்துட்டு ஊற்றிட்டு நல்லா பரப்பி விடாமல் மொத்தமாக விட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன், துருவின கேரட், கொஞ்சமாக வேணும்னா ஆயில், நெய் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பரான ஊத்தப்பம், அவ்வளோ ஊத்தப்பம் டேஸ்ட்லேயே இருக்கும். சட்னிக்கு வந்து பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 10 பல் பூண்டு, இது கூட உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதித்தாலே போதும். இல்லை ஒரு சில டைம் தாளித்து விட்டால் கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி மெயின் வந்து தோசைக்கு அவ்வளோ ஆப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.